நிர்மலா சீதாராமனை பழி வாங்குவதற்கு அண்ணாமலை தயாராகி கொண்டிருக்கிறார். அவர் சுற்றி இருக்கிற நபர்கள்னா அவர் கேடி ராகவனை டார்கெட் பண்ணுவதாக கட்சியில் சொல்றாங்க. கேடி ராகவன் தயாராக இருக்கார். ஏற்கனவே நீ பழி வாங்குறதுலாம் எனக்கு தெரியும், எனக்கு இன்னொரு முறை பழி வாங்கிறதுக்கு தில் இருந்தால் பழி வாங்கினா அவரும் சவால் விட்டுருவதாக சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை எப்படி அணுகணும் இதுதான் சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கட்சி நிர்வாகி ஒரு கோரிக்கை மனு கொடுக்கிறார். அந்த கோரிக்கை மனுவை நிறைவேற்றுவதாக சொல்லி நிறைவேற்றுகிற தருவாயில் அண்ணாமலை அந்த மாவட்ட செயலாளர் வைத்து அந்த கோரிக்கை மனு கொடுத்த நபரை மிரட்டி இருக்கிறார் அப்படின்னு அந்தமா பதிவு பண்ணுறாங்க. அதாவது கட்சியுடைய ஒரு மத்திய அமைச்சர் வருகிறேன் இல்லை, எதற்காக மிரட்டுறதுக்கு? கோரிக்கை மனு அவர்கிட்ட கொடுத்ததுக்கு ஏன் மிரட்டணும்? அதாவது அந்த கோரிக்கை நிறைவேறினால் கிரெடிட் யாருக்கு போவோம்? தனிநபருக்கு போயிடும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோரிக்கை மாவட்ட தலைவர் மூலியமாக மாநில தலைவர்கிட்ட கொடுத்து மாநில தலைவர் தான் மத்திய அமைச்சர்கிட்ட கொடுக்கணும். நீ எப்படி அந்த அம்மா கிட்ட கொடுக்கலாம்? இது தப்பு. எங்கிட்ட மனு கொடுத்ததற்காக மாவட்ட தலைவர் வைத்து மிரட்டுகிற அளவுக்கு இந்த கட்சி இருக்குதான்னு கேட்டாங்க. அதாவது அண்ணாமலை எந்த கிரெடிட் யாருக்கு போய் சேரக்கூடாது. அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் வளரவே கூடாது நினைத்ததன் காரணமாகத்தான் கேடி ராகவனை பழிவாங்கினார். என்ன சொல்றாருன்னா, நான் மோடி என்ற தனி மனிதர் இந்த பதவியிலிருந்து வெளியே போனாலோ அல்லது இந்த மூன்றாவது முறை அவர் பிரதமரான பிறகு அவர் வயது காரணம் காட்டி வெளியேற்ற சதி செய்தாலோ நானும் வெளியேறிடுவேன் அப்படிங்கிறார்.